இன்றைக்கு நாங்கள் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இருந்த காலங்களிலே தம்மை ஒரு தீர்க்கதரிசியாக அவர் வெளிப்படுத்தினார். Jesus was a prophet. இயேசு கிறிஸ்து தம்மை ஒரு தீர்க்கதரிசியாக தம்மை வெளிப்படுத்தினார். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே, விசேஷமாக மோசேயின் காலங்களிலே ஆண்டவர் மோசே கூடாக இயேசு கிறிஸ்துவை குறித்து வெளிப்படுத்தும் போது, தீர்க்க தரிசனமாய் மோசே கூடாக ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு பேசின போது ஆண்டவர் சொன்னார், உபாகமம் 18ஆம் அதிகாரம் 15 முதல் 19 வசனங்களிலே, உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரரில் இருந்து எழும்ப பண்ணுவார், அவருக்கு நீங்கள் செவி கொடுப்பீர்கள் என்றார். இயேசு சுவாமியை குறித்து, இயேசு சுவாமி இந்த பூமியிலே ஒரு தீர்க்கதரிசியாய் இருப்பார் என்று சொல்லி மோசே கூடாக ஆண்டவர் 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாய் அதை வெளிப்படுத்தி இருந்தார். 16ஆம் வசனம் சொல்லுகிறது, ஓரேபிலே சபை கூடப்பட்ட நாளில் நான் சாகாதபடி என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை இனி நான் கேளாமலும் இந்த பெரிய அக்கினியை இனி நான் காணாமலும் இருப்பேனாக என்று உன் தேவனாகிய கர்த்தரை நீ வேண்டிக் கொண்டதின் படியெல்லாம் அவர் செய்வார். 17ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி நீங்கள் சொன்னது சரியே என்றார். என்ன நடந்தது? மோசேயின் காலங்களிலே தேவன் தம்முடைய ஜனத்தோடு பேசும்போது அவர் மலையிலே வந்து இறங்கினார். அவருடைய மகிமை வந்து இறங்கினது. தேவனுடைய பிரசன்னம் கர்த்தருடைய ஜனங்களோடு பேசும்படிக்காய் இறங்கும் போது பூமி அதிர்ந்தது, இடி முழக்கங்கள் உண்டானது, மின்னல்கள் உண்டானது, பெருங்காற்று வீசிற்று, ஜனங்களுக்குள்ளே பெரிய பயங்கரம் உண்டானது. இதை கவனமா கேளுங்க. ஆண்டவருடைய ஜனங்கள், இந்த யூதர்கள், இந்த இஸ்ரவேலர்கள் மோசேயின் இடத்துல போய் சொன்னாங்க, மோசே, யெகோவா தேவன்ட்ட சொல்லுங்க, தயவு செய்து இனிமேல் எங்களோட பேச வேண்டாம். ஏனென்றால் இது பயங்கரமாக இருக்கு, நெருப்பு இறங்குது, பூமி அதிருது, எங்களுக்கு பயமாக இருக்கிறது. ஆண்டவர் இனி வெளிப்படையாய் எங்களோட பேச வேண்டாம் சொன்னார்கள். நீங்க அவர சமூகத்துக்குள்ள போய் அவர் உம்மோடு பேசட்டும், அவர் உமக்கு சொல்றத எங்களுக்கு சொல்லுங்க. தேவன் இனிமேல் நேரடியாக எங்களோடு பேசக்கூடாது. உங்களுக்கு தெரியுமா பிரியமானவர்களே, மோசே அதை தேவனிடத்தில் சொன்ன போது ஆண்டவர் சொன்னார் ஓகே. ஆண்டவர் சொன்னார் ஓகே. நீங்க ஆண்டவரை பார்த்து பேசுகிற காரியங்கள்ல கவனமா இருக்கணும், கவனமா இருக்கணும். விளங்கிட்டா? நீங்க ஒரு சூழ்நிலை கூட கடந்து செல்லுகிற நேரம் வாய்க்கு வந்தது போல, இல்லாட்டி ஒரு குடும்ப பிரச்சனை, இல்லை என்றால் நீங்க வேலை செய்யற இடத்துல ஒரு பிரச்சனை, ஏதோ வாய்க்கு வந்த மாதிரி நீங்க ஆண்டவரிடத்துல நீங்க எதையும் பேசுவீர்களே, ஆனால் தேவன் அதை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். கவனம். இந்த ஜனங்க சொன்னாங்க, இனிமேல் எங்களோட பேச வேண்டாம். ஆண்டவர் அதை கேட்டார். உங்களுக்கு தெரியுமா, தேவன் அதுக்கு பிறகு ஒரு தரமாகிலும் தம்முடைய ஜனங்களோடு பேசல. அவர் மோசையோடு பேசினார். அவர் மோசையோடு பேசினார். நீங்க தெரியாமலாகிலும் ஒரு நாள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஆண்டவரை நீர் இனிமேல் என்னோட பேச வேண்டாம் என்று சொன்னால் அவர் கேட்பார். அவர் கேட்பார். அதனால தான் நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாங்கள் ஒரு சிலையை வணங்கல்ல, நாங்கள் ஒரு ஜீவனுள்ள தேவனை சேவிக்கிறோம். எங்கள் நடுவிலே உலாவுகிற, எங்கள் கண்ணீரை காண்கிற, எங்கள் உள் உணர்வுகளை அறிந்திருக்கிற, எங்கள் விண்ணப்பங்களுக்கு எல்லாம் பதில் கொடுக்கிற ஒரு தேவனை நாங்கள் சேவிக்கிறோம்.
நாங்கள் விளையாடல. ஆகவே தான் அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க தேவனிடத்துல வந்து பேசுகிற ஒவ்வொரு சொல்லையும் தேவன் கவனிக்கிறார். இட்ஸ் அப் டு யூ. சும்மா வந்து உளறினால் ஆண்டவர் கவனிக்க மாட்டார். அப்ப ஆண்டவர் சொன்னார், இட்ஸ் ஓகே, நான் இனி பேச மாட்டேன். அந்த நாளில் இருந்து ஆண்டவர் மோசேயோடு தான் பேசினார். அவர் சொல்றதை மோசே தம் ஜனங்களுக்கு பேசினார். அவன் ஒரு தீர்க்கதரிசியாய் அவன் மாறுகிறான். தீர்க்கதரிசி என்றால் யார்? தேவன் சொல்லுகிறதை கேட்டு தம் ஆண்டவருடைய ஜனங்களுக்கு வெளிப்படையாய் பேசுகிறவன் தான் தீர்க்கதரிசி. ஒரு தீர்க்கதரிசி அவன் தான் நினைத்ததை பேசுவதில்லை. தேவன் எதை சொல்ல அவன் கேட்கிறானோ அதையே அவன் பேசுகிறான். ஆண்டவர் அவன் இருதயத்திலே பேசுவதை அவன் கேட்டு எல்லா ஜனங்களும் கேட்க ஆண்டவர் சொல்லுகிறார் என்று அவன் பேசுவான். ஆண்டவர் சொன்னார், ஓகே, நான் இனி பேசல. அப்படியானால் நான் பேசுறது உங்களுக்கு பயமாயிருந்தா இனி நான் பேச மாட்டேன். 18ஆம் வசனம் ஆண்டவர் சொன்னார், அப்படி என்றால் உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்களில் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன். நான் அவருக்கு கற்பித்ததை எல்லாம் அவர்களுக்கு அவர் சொல்லுவார். 19ஆம் வசனம், என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளை செவி கொடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன். ஆண்டவர் சொன்னார், ஓகே, நான் பேசுறது, நான் தேவனா இருந்து கொண்டு பேசுறது உங்களுக்கு பயமா இருந்தால் நான் பேசுகிறதை நிறுத்துகிறேன். நான் ஒன்றை செய்வேன், நான் உங்களைப் போல ஒரு மனிதனாக வந்து நான் பேசுவேன். அப்போ உங்களுக்கு பயம் இல்லதானே என்று சொன்னார். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இருந்து 26ஆம் வசனம் வரையிலே அதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தருடைய ஜனங்கள் ஆண்டவர் பிரத்யட்சமாய் பேசின போது நீர் பேச வேண்டாம் என்று சொல்ல, ஆண்டவர் அவர்கள் சொன்னதை செவிமடுத்து இனிமேல் அவர்களோடு பிரத்யட்சமாய் பேசுகிறதை நிறுத்தி அவர் தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்புகிறார். அவர் யாரு? எல்லாரும் சொல்லல, அவர் யாரு? இயேசு. இயேசு என்ன சொன்னார்? என் பிதா எதை சொல்ல கேட்கிறேனோ அதையே நான் பேசுகிறேன். என் பிதா எதை செய்ய நான் காண்கின்றேனோ அதையே நான் செய்கிறேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. பிரத்யட்சமாய் பேசின தெய்வம் இப்பொழுது தன்னுடைய குமாரனை மனிதனாக அனுப்பி இப்ப மனிதனுக்கூடாக மனித ரூபத்திலே அவர் பேசுகிறார். இவ்வளவு விளங்கிட்டா? உங்களை போல ஒரு மனிதனாக இந்த பூமியில இறங்கி நான் தெளிவா பேசிட்டேன். இனி விளங்கல்ல என்று நீ சொல்ல இயலாது. இனி நான் உன்னோடு பேசி இருக்கிறத நீ கையாளல, நான் உன்னை விசாரிப்பேன். அப்போஸ்தலர் 3:19 வசனத்தில் இருந்து பேதுரு இதைத்தான் சொல்லுகிறான். ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கு முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை, எங்கே முன்னே? மோசேயின் காலங்களிலே முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி என்ன செய்யுங்க? குணப்படு. இயேசுதான் மெய்யான தேவன் என்று நீ நம்ப வேண்டும். உன் விக்கிரக ஆராதனையில் இருந்து நீ மனம் திரும்ப வேண்டும். இவர்தான் மெய்யான தெய்வம். உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லோருடைய வாக்கினாலும் ஆதி காலங்களிலே மோசே கூடாக மாத்திரம் அல்ல, தேவன் பல தீர்க்கதரிசிகளுக்கூடாக இதை குறித்து பேசினார். தீர்க்கதரிசிகள் எல்லோருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலம் வருமளவும்
பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரியான காலம் வரும் வரைக்கும் இயேசுவை தேவன் அங்கே பரலோகத்தில் வைத்துக் கொண்டு இருந்தார். மோசே பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரரில் இருந்து எழும்ப பண்ணுவார். அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு என்னவாம் செவி கொடுப்பீர்களாக. நீங்க இயேசு சுவாமியின் வார்த்தைகளை வாசித்து நீங்கள் கேட்டு அதை கை கொள்ளும் போது நீங்க உங்களை இந்த உலகத்தை உண்டாக்கின தேவனுடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், எனக்கு கீழ்ப்படுகிறவனை நான் ஆசீர்வதிப்பேன். 23வது வசனம், அந்த தீர்க்கதரிசியின் சொற்கேளாதவன் எவனோ. யார் இந்த தீர்க்கதரிசி? இயேசு கிறிஸ்து. அந்த தீர்க்கதரிசியின் சொற்கேளாதவன் எவனோ அவன் ஜனத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான் என்றான். சாமுவேல் முதற்கொண்டு எத்தனையோ பேர் தீர்க்க தரிசனம் உரைத்தார்களோ அத்தனை பேரும் இந்த நாட்களை முன்னறிவித்தார்கள். எந்த நாட்கள்? இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனிதனாய் வந்த நாட்கள். தேவன் மனிதனோடு மனிதனாக வந்து பேசுகிற நாட்களை குறித்து அவன் தீர்க்க தரிசனம் உரைத்தான். அந்த நாட்களுக்காக முற்பிதாக்கள் ஏங்கிக் கொண்டிருந்தார்கள். அவன் சொல்கிறான், இதுதான் அந்த நாட்கள். நீங்கள் அந்த தீர்க்கதரிசிக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். உன் சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி நம்முடைய முன்னோர்களுடைய பண்ணின உடன்படிக்கைக்கு பாத்திரராய் இருக்கிறீர்கள். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலே இருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்துக்கு அவரை அனுப்பினார் என்றான். பார்த்தீங்களா? தேவன் மனிதனோடு என்னோடு உங்களோடு நேரடியாய் பேச, எங்களைப் போல் ஒரு நண்பனாய், எங்களைப் போல் எங்கள் பாடுகளை அறிந்தவராய், எங்களை புரிந்து கொண்டவராய், எங்களை தேற்றுகிறவராய், எங்கள் அருகாமையிலே இருந்து பேசக்கூடியவராக இந்த பூமிக்கு வந்தார். ஓகே, அவர் தீர்க்கதரிசியாக வந்தார். இப்ப இதில் ஒரு காரியத்தை நான் கிளாரிஃபை பண்ண வேண்டும். இதே பகுதியை, அதாவது உபாகமம் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டதான இந்த பகுதியை தான் குர்ஆனிலே அவர்கள் எழுதி வைத்து ஈசா நபி என்று சொல்லுகிறார்கள். நபி என்றால் தீர்க்கதரிசி. இவர்கள் இஸ்லாம் வந்து சரிங்க, இஸ்லாமியர்களை நாங்கள் நேசிக்கிறோம். அவங்களுடைய மனக்கண்கள் குருடாய் இருக்கு. பலர் பொதுவாய் சொல்லுவது, நினைப்பது என்னவென்றால், இஸ்லாமியர்கள் சேவிக்கிற அல்லாஹ் எங்கள் யெகோவா தேவன் என்று. இல்லை, அல்லாஹ் எங்கள் யெகோவா தேவன் அல்ல. இரண்டாவது, இஸ்லாமியர்கள் குர்ஆன் தெளிவாக சொல்லுகிறது, ஈசா நபி, இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசி, பிரதான தீர்க்கதரிசி என்று அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. சரியா? மூன்றாவது, அவர்கள் சொல்லுவது முகமது நபிதான் மேன்மையான தீர்க்கதரிசி. இயேசுவினுடைய ஸ்தானத்திலே அவர்கள் வைத்திருப்பது முகமது நபியை. இப்ப குர்ஆன் என்ன சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்து சாதாரண தீர்க்கதரிசிகளில் ஒருவர். இன்னொரு காரியம் சொல்றாங்க, குர்ஆன் சொல்லுது, அல்லாஹ்வை உண்மையாய் பின்பற்றுகின்ற ஒரு சீஷன் கிறிஸ்தவர்களையும் யூதர்களையும் இஸ்லாமிய மதத்தை விட்டு மறு மதத்தை மாறுகிறவர்களையும் கொலை செய்வார்கள். இப்ப யெகோவா தேவன் அப்படி சொல்லியிருக்கிறாரா? அறியாமையினால உங்களில் சில பேர், உங்கள கணக்க பேர் காத்தாங்குடியிலான வேலை செய்யற, உங்களோட அல்லா எங்கட அல்லா சேம் இல்லை, உனக்கு தெரியாது.
நீங்க நினைக்கிறீங்க இஸ்லாமியர்கள் விக்கிர ஆராதனை பண்ணுவதில்லை. ஓகே, உங்களுக்கு தெரியாது என்று சொல்லுகிறேன். மக்காவை பார்த்து தான் எல்லாரும் வணங்குறாங்க. மக்கால என்ன இருக்கு? காபா என்று சொல்லப்பட்ட அந்த இடத்துல ஒரு கல்லு இருக்கு. அந்த கல்லை சுற்றி வர 27 விக்கிரகங்கள் இருந்தது. இதை நல்லா கவனமா கேளுங்க. முகமதுவினுடைய கோத்திரம் அந்த மற்ற 26 கோத்திரங்களோடு யுத்தம் பண்ணி அவர்கள் எல்லாரையும் அழித்து அந்த காபா என்று சொல்லப்பட்டதான அந்த கல்லை இஸ்லாமியர்கள் அவருடைய விசுவாசம் என்னண்டா, இந்த கல்லு நேரா பரலோகத்திலிருந்து வந்து விழுந்திருக்கு. ஆகவே கல்லு விழுந்த இடத்துல இருந்து நேரா பார்த்தா அது பரலோக வாசல். பரலோக வாசலை பார்த்து நீ ஜெபித்தா உண்ட ஜெபம் நேரா பரலோகத்துக்குள்ள போகுது. ஓகே, இப்ப காபாக்குள்ள என்ன இருக்கு? கல்லு இருக்கு. ஆக முகமதுவினுடைய கோத்திரமானது மற்ற கோத்திரங்களை அழித்து இந்த கல்லை அவர்கள் கைப்பற்றினார்கள். அதுதான் காபா. இன்றைக்கு இருக்கிற எல்லா இஸ்லாமியர்களும் அந்த கல்லின் திசையை நோக்கித்தான் அவர்கள் ஆராதிக்கிறாங்க. ஓகே, அப்ப அது விக்கிர ஆராதனையா இல்லையா? அப்ப இஸ்லாமியர்கள் சொல்லுவாங்களே, நாங்க விக்கிரகம் சேவிக்கிறல்ல, நீங்க பெந்தகோஸ்தையா? நாங்களும் உங்களை போல. இல்ல இல்ல, நீ எந்த தெய்வத்தை சேவிக்கல. இதை விளங்கிக் கொள்ளுங்க சபையே. இந்த வசனத்தை எடுத்து தான் அவர்கள் சொன்னார்கள். இப்ப யோவான் 14:6 இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் வேறு எந்த ஒரு விதத்திலும் எவனும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் இடத்துக்கு போக முடியாது. சரியா? இயேசுதான் வழி, இயேசுதான் ஒரே வழி. சொல்லுங்க, இயேசுதான் வழி. மனதார சொல்லணும், இயேசுதான் ஒரே வழி. இப்படிதான் இயேசு சொன்னார், I am the way, I am the truth and I am the life. அவர் சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம். நானே வழி சத்தியம் ஜீவன் என்று சொல்லல, நானே வழி. அப்ப வேறு வழி கிடையாது, அதுதான் ஒரு வழி. யோவான் 6:14 இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்த காலங்களிலே இயேசு அற்புதங்களை செய்த போது ஜனங்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள்? மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். He is the prophet. இவர்தான் அந்த தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசிகளில் ஒருவர் அல்ல, எல்லா தீர்க்கதரிசிகளுக்கும் மேலானவர். தீர்க்கதரிசிகளின் தீர்க்கதரிசி அவர். யோவான் 4:19 25 நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் ஒரு நாள் இயேசு சமாரியாவுக்கு கூட போகிறார். அவருக்கு பசி உண்டாயிற்று, தாகம் உண்டாயிற்று. தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், கேளு, எனக்கு பசிக்குது, ஆகாரம் வேண்டிட்டு வாங்க. எல்லா சீஷர்களும் போயிட்டாங்க. இயேசு அந்த கிணத்தடியில இருக்கிற நேரம் ஒரு சமாரியா ஸ்திரீ வருகிறாள். யூதர்கள் சமாரியரோட கலந்து பேச மாட்டாங்க, அந்த சமாரியா கூட நடந்தும் போக மாட்டாங்க. ஏனென்றால் அவர்கள் ஒரு கலப்பு இனத்தார். யூதர்களும் அந்நியர்களும் சேர்ந்து திருமணம் முடித்து உண்டான பிள்ளைகள் தான் இந்த சமாரியா. ஆகவே இவர்கள் தீட்டாக கருதப்பட்டார்கள். இயேசு இந்த சமாரியாவிலே இருக்கிற ஒரு கிணத்துக்கு பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். தண்ணி இருக்கு, வாளி இல்லை. அப்பொழுது ஒரு ஸ்திரீ வருகிறாள். அந்த ஸ்திரீ கேட்கிறார், தண்ணி தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி தா. அப்ப அந்த ஸ்திரீ சொல்றார், ஐயா, நீர் யூதராக இருக்கிறீரே, நீர் எப்படி என்னட்ட தண்ணி கேட்கலாம்? நான் தண்ணி தான் அள்ளி தந்தாலும் நீங்க எதுல குடிக்க போறீங்க? எந்த பாத்திரம் தீட்டே? நான் கையால் அல்ற தண்ணி தீட்டு. அப்பதான் இயேசு சொன்னார், மகளே, நீ சொல்லுவது உண்மைதான். இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு தாகம் உண்டாகும், ஆனா நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு பொழுதும்
தாகம் உண்டாகாது. அது என்ன? பரிசுத்த ஆவியானவரின் தண்ணி. அப்பொழுது இயேசு சப்ஜெக்டை மாத்தி கேட்கிறார், உண்ட புருஷனங்க. அவ சொல்றாள், எனக்கு புருஷன் இல்லைனா நான் கல்யாணமே கட்டல. அப்ப உடனே இயேசு சொன்னார், நீ சொல்ற மெய்தான். ஏனண்டா நீ இப்ப தற்போது வாழ்ந்து கொண்டு வாரது 5வது திருமணம் முடிக்காத உறவு நீ வச்சு கொண்டு இருக்கிறாய். உடனே அவளுக்கு ஆச்சரியமாய் இருந்தது, இவருக்கு எந்த சரித்திரம் எப்படி தெரியும்? எப்படி இவருக்கு தெரிந்தது? அவள் வாழ்க்கையில வெற்றிடம் ஒன்று இருந்தது. அந்த வெற்றிடத்தை நிரப்ப அவள் இந்த உலகத்திலே அலைந்து திரிந்து அந்த வெற்றிடத்தை நிரப்ப அவள் இயங்கினாள். முதலாவது கணவன், 2வது, 3வது, 4வது, 5வது எதுவுமே அவளுக்கு திருப்தியை கொடுக்கல. அவளுக்கு தேவையான உண்மையான தாகம், திருப்தி, அவளை திருப்தியாக்க கூடியது எது? தேவனுடைய பரிசுத்த ஆவியின் நிறைவு. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். அப்ப அவர் சொல்லுகிறாள் 19ஆம் வசனத்துல, அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே நீர் தீர்க்கதரிசி. ஆங்கில பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா யூ ஆர் a prophet என்று சொல்லப்பட்டதுல கேபிட்டல் P போட்டிருக்கு. அதாவது தீர்க்கதரிசிகளில் தீர்க்கதரிசியானவர் நீர் என்று காண்கின்றேன். அதுக்கு பின்பதாக அவள் தன் கிராமத்துக்குள்ள ஓடி போய் தன்னுடைய எல்லா பெண்களுக்கும் சொல்லுகிறார், ஒரு தீர்க்கதரிசியை கண்டேன், அவர் மெய்யாகவே மோசையினால் உரைக்கப்பட்ட அதே தீர்க்கதரிசி தான், மேசியா என்று சொல்லுகிறாள். 25ஆம் வசனம், அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பாள் என்று சொல்லிட்டு சொல்றார், நீங்க தானா அந்த ஆளு? அவர் சொன்னார், எஸ், நான் தான் அந்த தீர்க்கதரிசி. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இருந்தபோது அவர் தம்மை ஒரு தீர்க்கதரிசியாக அவர் வெளிப்படுத்தினார். யோவான் 5ஆம் அதிகாரம் 46, 47 வசனத்துல ஒரு விசை பரிசேயர்கள் அங்கே இயேசுவினிடத்திலே வந்தார்கள். நீர் யார்? நீர் உண்மையாகவே மேசியா தானா? நீர் தேவனுடைய குமாரன் என்று எப்படி சொல்ல முடியும் என்று அவர்கள் சொன்னபோது இயேசு சொன்னார், நீங்கள் மோசையை விசுவாசித்தீர்களேயானால் என்னையும் விசுவாசிப்பீர்கள். உபாகமம் 18ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் நான் உங்களுக்கு முதல்ல வாசிச்சுட்டேன். அதுதான் மோசே சொன்னான், அதுதான் மோசே சொன்ன தீர்க்க தரிசனம். அதை அவர்கள் நம்பினார்கள். இப்ப அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்கு. இயேசுவை அவர்களால் நம்ப முடியவில்லை. அதைத்தான் இயேசு கேட்கிறார், நீங்க மோசையை விசுவாசித்தீர்களேயானால் என்னையும் விசுவாசித்திருப்பீர்கள். அவன் என்னை குறித்து அல்லவா எழுதி இருக்கிறானே, அவன் எழுதின வாக்கியங்களை நீங்கள் விசுவாசியாமல் இருந்தால் நான் சொல்லுகிற வசனங்களை எப்படி விசுவாசிப்பீர்கள் என்றார். பரிசேயரை பார்த்து சொன்னார், நான் தான் அந்த தீர்க்கதரிசி. மாற்கு 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே பொதுவா ஜனங்கள் பேசுகிறார்கள். என்ன பேசுகிறார்கள்? சிலர் அவர் எலியா என்றார்கள், வேறு சிலர் அவர் ஒரு தீர்க்கதரிசி அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவனை போல் இருக்கிறார் என்று சொன்னார்கள். அந்நிய ஜனங்கள் அதை கண்டார்கள். தீர்க்க தரிசனமாய் பேசினார். முன்னே பின்னே அறியாதவர்களை பார்க்கும்போது அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை சொன்னார். நிக்கதேமு என்று சொல்லப்பட்டதான ஒரு மனிதன் ஒரு நாள் இயேசுவின் இடத்திலே வந்தார். நிக்கதேமு அவனை யார் என்று இயேசுவுக்கு அறிமுகப்படுத்த முற்படுகிற போது இயேசு சொன்னார், கேளு நிக்கதேமு, நீ அத்திமரத்துக்கு கீழே இருக்கிற நேரமே நான் உன்னை கண்டுட்டேன். என்ன அந்த அத்திமரம்? அத்திமரம் என்றால் பைபிள் ஸ்கூல். ஒரு ஆசாரியனாக வருவதற்காக அந்த காலங்களிலே காணப்பட்டதான கமாலியேல் என்று சொல்லப்பட்டதான வேதாகம கல்லூரி. அவன் அங்கே பல ஆண்டுகள் படிக்க வேண்டி இருந்தது. இயேசு என்ன தெரியுமா அவனை பார்த்து சொன்னார், கேளு நிக்கதேமு, நீ அந்த அத்திமரத்துக்குள்ள இருக்கக்குள்ள நான் உன்னை கண்டேன். நான் பைபிள் ஸ்கூல்ல இருக்கக்குள்ளே நான் உன்னை கண்டுட்டேன்டா. ஐ நோ ஹூ யூ ஆர். அப்ப உடனே நிக்கதேமு சொல்றான், நீர் மெய்யாகவே மேசியாதான், நீர் மெய்யாகவே தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசி தான். லூக்கா 7ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே ஒரு நாள்
இயேசு தம்முடைய சீஷர்களோடு ஒரு இடத்துல இருந்து கொண்டு இருக்கும்போது அங்கே ஒரு மரணச் சடங்கு போய் கொண்டிருக்கிறது. கல்லறையை நோக்கி ஒருவனை பாடையிலே தூக்கி கொண்டு போகிறார்கள். அவளுடைய மரித்தவனுடைய தாய் ஒரு விதவை ஏக்கத்தோடு கண்ணீரோடு கதறிக்கொண்டு இருந்த போது இயேசு முதலாவது அந்த தாயை பார்த்து சொன்னார், நீ கலங்காத. இரண்டாவது அந்த ப்ரொசஷனை நிப்பாட்டி பாடையை தொட்டு மகனை எழுந்திரு என்றார். உடனே மரித்தவன் உயிரோடு எழுந்தான். அந்த சவத்தை பிரேத கல்லறைக்கு கொண்டு போய் கொண்டிருந்ததான மக்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள்? எல்லாரும் பயமடைந்து மகா தீர்க்கதரிசி ஆனவர் நமக்குள்ளே தோன்றி இருக்கிறார் என்று, தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். They saw Jesus. இயேசுவுக்கு எப்படி தெரியும் இவள் ஒரு விதவை அன்று? இயேசுவுக்கு எப்படி தெரியும் இவளுக்கு இருக்கிற ஒரே ஒரு மகன் அன்று? ஜனங்களுக்குள்ளே பயம் உண்டானது. He was a prophet. லூக்கா 24 அதிகாரம் 19 வசனம், இயேசு மரித்து கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் எழுந்து விட்டார். மகதலேனா மரியாளும் என்ன சில ஸ்திரீகள் சீஷர்களிடத்தில் ஓடி போய் சொல்றாங்க, இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார். சீஷர்கள் அதை நம்பவில்லை. அந்நியர்கள் பரிசேயர்கள் இயேசு உயிரோடு எழுந்திருப்பார் என்று சொன்னார் என்று நம்பினார்கள். ஆனால் இயேசுவோடு இருந்த சீஷர்களோ அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்று நம்பல. அந்நியர்கள் இயேசு அற்புதம் செய்வார் என்று விசுவாசிக்கிறார்கள். சீயோன்ல குந்திருக்கிற பழைய விசுவாசிகளோ இயேசு சுகமாக்குவார் என்று நம்புவதில்லை. இன்றைக்கு விசுவாசிகளுக்குள்ள விசுவாசம் இல்லை. இயேசு அந்த ஸ்திரியை கூப்பிட்டாங்க, வா மகளே, பாரு ஏன் மகளே என்றார். அவள் ஒரு யூத மகள், அவள் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை. ஆனா அவளுக்கு விசுவாசம் இருக்கல்ல, இயேசு குணமாக்குவார் என்று இயேசுவார் அழைத்தார். அவளுக்குள்ள அந்த பலவீனப்படுத்தின ஆவியை கடிந்து கொண்டார். ஆவி போக அவள் எழுந்தாள். அற்புதம் நடந்தது. She never believed that Jesus can heal her. Therefore she never came to Jesus. But Jesus called her and healed her. Today believers don't believe for a miracle from God. இன்று விசுவாசிகள் தேவனிடத்திலே அற்புதத்தை எதிர்பார்ப்பதில்லை. நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். எல்லாம் கையிலே தான் இருக்கிறது. அப்பொழுது இந்த தீர்க்கதரிசிகள் நம்பல. 2 தீர்க்கதரிசிகள் அந்த 12-11 பேர்ல எம்மாவுக்கு போறாங்க. எம்மாவுக்கு போற நேரம் நடந்ததெல்லாம் கழிச்சு கொண்டு போறாங்க. பக்கத்தில் ஒரு ஆள் அவங்களோட நடந்து கொண்டு வரார். நடந்து வர்ற நேரம் இவர் கேட்கிறார், இந்த நடந்து வந்த ஆள் இவங்களுக்கு தெரியும் அவர் யார் என்று சொல்லி, என்னத்தை பற்றி கதைக்கிறீங்க? அப்ப இந்த சீஷர்கள் சொல்றாங்க, என்னத்தை பற்றி கதைக்கிறோமா அவங்களுக்கு தெரியாதா என்ன நடந்து? இயேசு கிறிஸ்துவ கல்வாரியில போய் அரைஞ்சி அவரை கல்லறையில் அடக்கம் பண்ணாங்க. இப்ப எங்களுக்கு நியூஸ் வந்திருக்கு, உண்மை போய் தெரியா, கல்லறை திறந்து இருக்காம், உயிரோடு எழும்பிட்டாங்கன்னு சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க நாங்க களவெடுத்தோம் அவர சரீரத்தை, இவங்க சொல்றாங்க அவர் உயிரோடு எழுந்தார். எதை நம்புறது? ஆனா இயேசு பக்கத்துல இருந்தது அவங்க காணல. இயேசு தான் கேட்கிறார் யாரு? அப்ப திரும்ப இந்த 2 பேருக்கு ஆண்டவர் சொன்ன காரியங்களை ஞாபகப்படுத்துகிறார். அவர் பேச 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 இவர்களுடைய உள்ளங்களிலே ஒரு அக்கினி அனல் மூட்டி எழும்ப ஆரம்பித்தது. அதுக்கு பேர் தான் எழுப்புதல். கடைசியா எம்மாவுக்கு வந்தோடனே சொல்றாங்க, நாங்க எல்லாரும் ஒருமிக்க இருந்து சாப்பிடுவோமே, ஐயா நீங்க வாங்க எங்களோட சாப்பிட்டுட்டு போவோம். அப்ப சாப்பாட்டுக்கு உட்கார்ந்த உடனே இயேசு அப்பத்தை எடுத்து உடைத்து ஆசீர்வதித்து கொடுக்கும் போது அவருடைய கண்கள் திறந்தது. திறந்த உடனே பார்த்தால் யாரு? இயேசு. உடனே இயேசு மறைந்து போனார். அந்த நேரம் இவர்கள் என்ன சொன்னார்கள்? மறுபடியும் அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள் நசரனாக இயேசுவை முன்குறித்தவைகளே, அவர் தேவனுக்கு முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார் என்று இந்த சீஷர்கள் சொன்னார்கள். யோவான் 9:17, ஒரு குருடன் ஒரு நாள் வருகிறான்.
இயேசுவின் இடத்துல வந்தபோது இயேசு கேட்டா, நான் உனக்கு என்ன செய்யணும்? அந்த குருடன் சொல்லுகிறான், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேணும். உடனே இயேசு என்ன தெரியுமா செய்தார்? அவர் எச்ச நிலத்துல துப்பி, நீங்க செய்வீங்களா? தண்டை எச்ச நிலத்துல துப்பி, அது விழுந்த இடத்துல இருக்கிற தூசிய மண்ணை எடுத்து அதை கையில உருட்டி இந்த குருடனோட கண்ணுக்குள்ள பொத்தி இப்ப சொன்னார், நீ சிலோவாம் குளத்துல கழுவிட்டு வா. இவனும் போனான். அவனுக்கு கண்டறியல் அவர் என்ன செய்தார் என்று. ஆனால் சுற்றி இருந்தவங்க கண்டாங்க. என்ன இவருக்கு தண்ணி போட்டு கரைச்சி போட இல்லாதா? ஒளிவ எண்ணெய் தானே நிறைய இருக்கு, இந்த எண்ணெய் இவர் என்ன துப்பல்? இயேசு சொன்னபடி அவன் போய் தன் கண்களை கழுவின போது கண் பார்வை அடைந்தான். அவனுக்கு தெளிவு உண்டானது, கண் திறந்தது. உடனே இவன் எல்லாத்தையும் போய் சொல்றான், எனக்கு கண் திறந்துட்டு. ஜனங்க சொல்றாங்க, ஏய் நீ தானே அந்த குருடன். அவன் சொன்னான், நான் தான் குருடன், உனக்கு அப்படி கண் திறந்தது? அவன் என்ன தெரியுமா சொன்னான்? தீர்க்கதரிசியானவர் என் கண்களை திறந்தார். உடனே இவனை பிடிச்சிட்டாங்க பரிசேயர்கள், ஆசாரியர்கள் பிடிச்சு, இங்க வா இங்க வா இங்க வா, உனக்கு யார் அற்புதம் செய்தது? அவனுக்கு எத்தனையோ தடவை அவனை இழுத்து இழுத்து கேட்டாங்க. அவன் கடைசியா இப்படி சொல்றான், யோவான் 9:17, மறுபடியும் அவர்கள் குருடனை நோக்கி, உன் கண்களை திறந்தானே அவனை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய் என்றார்கள். அதற்கு அவன், அந்த குருடன் சொல்றான், அவர் தீர்க்கதரிசி, அவர் தீர்க்கதரிசி. இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்த காலங்களிலே அவர் ஒரு தீர்க்கதரிசியாய் செயல்பட்டார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த தீர்க்க தரிசனத்தின் வரம் உங்களுக்குள்ளே இருக்கு. அதைத்தான் நான் சொல்ல வாரேன் இன்றைக்கு. பிராக்டிஸ் இட். ஞானத்தை போதிக்கிற வசனம் என்றால் தேவனுடைய சிந்தையில் இருக்கிற காரியம், ஒருவனை குறித்து தேவன் கொண்டிருக்கிற சிந்தை. அறிவை உணர்த்துகிற வசனம் என்றால் ஒருவனுடைய வாழ்க்கையில இருக்கிறது ஆண்டவர் ஒருவனுக்கு காண்பிக்கிறது. அவனுடைய மூக்கு ஒரு துவாரம் அடைபட்டு இருக்கு. இயேசுவை குறித்து அவர் சொல்லும் போது, மோசேக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தும் போது இதைத்தான் சொன்னார், கேளு மோசே, நான் என்னுடைய குமாரனை ஒரு தீர்க்கதரிசியாக இந்த பூமிக்கு நான் அனுப்பும் போது அவர் எங்கே இருந்து வரப்போகிறார், எப்படிப்பட்டவராய் வரப்போகிறார்? அவர் சொன்னார், முதலாவது he will come from Israel. இஸ்ரவேலில் இருந்து தான் அவர் புறப்படுவார். யூதர்கள் இஸ்ரவேலர்களாய் இருந்தார்கள். இரண்டாவது சொன்னார், மோசே உன்னை போல ஒரு யூதனாய் அவர் புறப்படுவார். சரியா? அதைத்தான் நீங்க பார்க்கலாம். 15ஆம் வசனம், தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உன் நடுவே உன் சகோதரரில் இருந்து எழும்ப பண்ணுவார். அடுத்தது ஆண்டவர் சொன்னார், நான் அவருக்கு சொல்லுகிறதை தைரியமாக அவர் பேசுவார். விளங்கிட்டா? தைரியமாய் அவர் பேசுவார். 18ஆம் வசனம், உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்கள் சகோதரர்கள் எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயிலே அருளுவேன். நான் அவருக்கு கற்பிப்பதை எல்லாம் அவர்களுக்கு அவர் சொல்லுவார். இப்ப இதுதான் ஒரு தீர்க்கதரிசி. தேவன் எதை சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் சொல்ல வேண்டும். அதை விட்டா ஒன்று கூட்டையும் கூடாது, ஒன்றை குறைக்கவும் கூடாது. குறைத்தால் கர்த்தருடைய பார்வையிலே நாம் கணக்கு கொடுக்கணும், கூட்டினாலும் கர்த்தருக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். குறைத்து சொன்னால் சம்பூர்ணம் இல்லை, கூட்டி சொன்னால் தேவனுடைய பரிசுத்த வார்த்தையை நாம் குலைச்சலாக்கிறதாய் போய்விடுவோம். இப்ப இந்த தீர்க்கதரிசிகளுக்கு 3 உத்தரவாதங்கள் உண்டு.
அதைத்தான் நான் பேச போகிறேன். Within the term prophet there are 3 functions in it. தீர்க்கதரிசி என்னும் அந்த ஊழியத்திலே 3 அம்சங்கள் அடங்கி இருக்கிறது. ஒரு தீர்க்கதரிசி 3 காரியங்களை செய்வான். அதைத்தான் நான் இப்ப காட்ட போறேன். முதலாவது, he will be a teacher. தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தையை பேசிவிட்டு போகிறவனாய் மாத்திரம் இராமல் தேவனுடைய வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாய் உரைத்து அந்த வார்த்தையை கற்றுக் கொடுக்கிறவனாய் இருப்பான். He will be a teacher. அவர் கற்றுக் கொடுப்பார். இப்ப நாங்கள் இயேசு சுவாமியை குறித்து 2 வாரங்களுக்கு முன்பதாக படிக்கும் போது நாங்கள் பார்த்தோம். இயேசு எப்படியா இருந்தார்? ஒரு போதகராய் இருந்தார். இயேசு கற்றுக் கொடுத்தார். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், இப்ப மறக்க வேண்டாம், மோசே ஒரு தீர்க்கதரிசி. ஆண்டவர் சொன்னார் மோசையை பார்த்து, உன்னை போல என்ற மகனை நான் ஏற்படுத்துவேன். அப்ப மோசே என்ன செய்தான்? கேளுங்கள், நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி பிரவேசிக்கும் தேசத்தில் நீங்கள் கைக்கொள்ளும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கற்பித்தபடியே. ஆண்டவர் மோசேக்கு கற்பித்தார். முதலாவது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்னத்தை நீ பேச வேண்டும், எவ்விதமாய் பேச வேண்டும், எந்த டோன்ல பேச வேண்டும் என்பதை தேவன் முதலாவது ஆபிரகாமுக்கு கற்றுக் கொடுத்தார். சரி, மோசேக்கு கற்றுக் கொடுத்தார். பாருங்க, அவன் சொல்லுகிறான், என் தேவனாகிய கர்த்தர் என்னவாம்? எனக்கு, எல்லாரும் சொல்லுங்க, என்னவாம்? என்னவாம்? சபையை சொல்லுங்க, என்னவாம்? யாருக்கு? எனக்கு. தேவன் முதலாவது தீர்க்கதரிசிக்கு கற்றுக் கொடுப்பார். விளங்கிட்டான்? முதலாவது தேவன் எனக்கு கற்பித்தபடியே நான் உங்களுக்கு என்னவாம்? கட்டளைகளையும் நியாயங்களையும் என்னவாம்? போதித்தேன். I taught. ஒரு தீர்க்கதரிசி ஆனவன் கர்த்தருடைய வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாய் உரைப்பது மாத்திரமல்ல, அதை எவ்விதமாய் கையாளுவது, அதை எவ்விதமாய் கடைபிடிப்பது என்பதை குறித்து அவன் கற்றுக் கொடுப்பான். உபாகமம் 31:22, அன்றைக்கே மோசே அந்த பாட்டை எழுதி அதை இஸ்ரவேல் புத்திரருக்கு என்னவாம்? அந்த பாத்தீங்களா, படிப்பித்தான். ஒரு டீச்சர் என்ன செய்யறது? படிப்பிக்கிறது. ஒரு தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்கிறவனாய் இருப்பான். சங்கீதம் 78:2 இயேசு சுவாமியை குறித்து தீர்க்க தரிசனம் எழுதப்பட்டிருக்கிறது. என் வாயை உவமைகளால் திறப்பேன். வேதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா இயேசு சுவாமி மாத்திரம்தான் உவமைகளால் பேசினார். அப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்து முன்னே எழுதப்பட்டிருக்கிற, வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதான இந்த தீர்க்க தரிசனம் என்னவாம்? என் வாயை உவமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைப்பொருள்களை வெளிப்படுத்துவேன். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே இயேசு சுவாமியை குறித்து அவர் போதிப்பார் என்பதை குறித்து ஏற்கனவே வெளிப்படுத்தப்பட்டிருந்த தீர்க்க தரிசனம் இயேசுவின் காலங்களிலே நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே என் வார்த்தையை உவமைகளால் திறப்பேன், உலக தோற்றம் முதல் மறைப்பொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இப்படி நடந்தது. இயேசு உவமைகளாய் பேசும்போது இது ஏன் அவர் உவமைகளாய் பேசினார்? அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற. விளங்கிட்டா? ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1-2 வசனம், ஈசா என்னும் அடிமரத்தில் இருந்து. ஈசா யாரு? தாவீதின் தகப்பன். ஈசாயின் அடிமரத்தில் இருந்து ஒரு துளிர் தோன்றி, இது இயேசுவை குறித்து பேசுகிறது. ஈசாயின் அடிமரத்தில் இருந்து ஒரு துளிர் தோன்றி, அது தாவீது.
அவன் வேர்களிலே இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். இயேசு கிறிஸ்து தாவீதின் வம்சத்திலே வந்தவர். ஆமென். மத்தேயு சரித்திரத்தை வாசிச்சு பாருங்க, முதல் அதிகாரங்களை. அதுதான் பார்த்திமை என்று சொல்லப்பட்ட குருடன் கதறினான், தாவீதின் குமாரனே என் மேலே இறங்கும். தாவீதின் அப்பா பேர் என்ன சொல்லுங்க? ஈசாவினுடைய மகன் தாவீது. தாவீதின் சந்ததியிலே மேசியா பிறக்கிறார், இயேசு பிறக்கிறார். இப்ப 2வது வசனத்தில் இந்த இயேசு எப்படிப்பட்டவராய் இருப்பார்? ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் வேலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். அருளும் என்றால் கொடுக்கும், கற்றுக் கொடுக்கும், படிப்பித்து கொடுக்கின்ற ஆவியானவர். வேதம் சொல்லுகிறது, இயேசுவின் மேலே பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் இருந்தார். அல்லேலூயா. ஏசாயா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம், வாருங்கள். ஏனென்றால் அங்க இயேசு இருக்கிறார், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். இயேசு அதைத்தான் தேவனுடைய ஆலயத்திலே செய்தார். இயேசுவின் போதனையை கேட்க அவ்வளவு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வர காரணம் என்ன? அவர் பொலிட்டிக்ஸ் பேசல, அரசியல்வாதம் பேசல, அவர் கதை சொல்லிக் கொண்டு இருக்கல்ல, அவர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து ஜனங்களுக்கு சொன்னார். எப்படி ரட்சிக்கப்படுவது, எப்படி பிதாவை பிரியப்படுத்துவது, எப்படி ஆண்டவரை நாம் ஆராதிப்பது, எல்லாத்தையும் அவர் வெளியரங்கமாய் அவர் கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கு சபையில் அதைத்தான் பிரசங்கிக்க வேணும். உங்களை பற்றி பேச வேணாம், தேவனை பற்றி பிரசங்க பண்ணுங்க. வீட்டு கூட்டங்கள்ல இயேசுவை பற்றி பேசுங்க, தேவனை பற்றி பேசுங்க. வேறு எந்த கதையும் பேச வேண்டாம். அந்த சபையை பற்றி, இந்த ஊழியக்காரனை பற்றி உனக்கு அது தேவையில்லை. அது சுவிசேஷம் அல்ல, அது வார்த்தை அல்ல. நீ பேச வேண்டியது கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை. மாற்கு 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் இயேசுவை சிலுவையிலே அறைய வேண்டும் என்று இருந்ததான, கொலை செய்ய வேண்டும் என்று இருந்த அவருடைய சத்துருக்களை அவரை பார்த்து தீர்க்கதரிசி என்று அவர்கள் அறிக்கை செய்தார்கள். அவர்கள் வந்து, போதகரே நீ சத்தியம் உள்ளவர் என்றும் எவனை குறித்து உமக்கு கவலை இல்லை என்றும். ஆண்டவர் சத்தியத்தை சத்தியமாய் பேசினார். ஆண்டவர் எந்த மனுஷனையும் பிரியப்படுத்த பிரசங்கம் பண்ணல. இவன் சொல்லுகிறான், என்னை எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். சில பிரசங்கிமார் இருக்கிறாங்க, மெயின்லைன் திருச்சபை என்றால் ஒரு விதமா பிரசங்கிக்கிறது, ஆவிக்குரிய திருச்சபை என்றால் இன்னொரு விதமாய் பிரசங்கிக்கிறது. நோ 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 நோ. நீ எங்கே தான் போனாலும் உன் பிரசங்கம் மாற முடியாது. ஆட்களுக்கு ஏற்ற விதமாய் நீ பேச முடியாது. சொன்னார்கள், நீ முகதாட்சணியம் இல்லாதவராய் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் நீர் போதிக்கிறீர். இப்படிதான் நீங்க போதிக்கணும், இப்படிதான் போதி. காலம் மாறிட்டு பாஸ்டர், காலம் மாறட்டும், வேதம் மாறல. வேதத்தை வேதமா போதிங்க. ஆமென். வேதத்தை வேதமாக போதியுங்க, கலப்பு வேண்டாம், சுத்தமா கொடுங்க. அவர் சொல்லுகிறார், உமக்கு எவனை குறித்தும் கவலை இல்லை. அவன் சொல்லுகிறான், நீ சத்தியம் உள்ளவர் என்று சொல்லுகிறான். This is how we need to preach. நாங்கள் நேராக பேசணும். கஷ்டம்தான், கேட்கிறது கஷ்டம்தான். எப்படி ஆண்டவர் மலையின் மேலே வந்து இறங்கி தேவன் ஜனங்களோடு நாள் முழுவதும் பேசினாரோ, அதே போல இயேசு திரளான ஜனங்கள் அவர் கண்டு, அவரிடத்திலே வர கண்டு மலையின் மேலே ஏறினார். அவர் அங்கே உட்கார்ந்த பொழுது
அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து என்றால் கற்பித்து படிப்பித்து சொன்னது என்னவென்றால் என்று சொல்லி அந்த 3 அதிகாரத்தையும் வீட்டை ஹோம்வொர்க்கா போய் வாசியுங்க. அவர் கற்றுக் கொடுக்கிறார். எப்படி சமுதாயத்திலே வாழ்வது, எப்படி குடும்ப உறவுகள் கட்டி எழுப்பப்படுவது, எப்படி தேவனை பிரியப்படுத்துவது, எப்படி நாம் ஏழைகளுக்கு உதவி செய்வது, எப்படி நாம் ஜெப வாழ்க்கையை கட்டி எழுப்புவது, எப்படி நாங்கள் உபவாசத்தை எங்கள் வாழ்க்கையில கட்டி எழுப்புவது. நான் சொல்லுகிறேன், இந்த மலை பிரசங்கத்திலே இந்த உலகத்திலே வாழ்கின்ற நமக்கு ஒவ்வொரு நாளும் தேவைப்படுகின்ற நீதிமொழிகளைப் போல உவமைகள் மூலமாய் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். Go and read it. முதலாவது என்ன? ஒரு தீர்க்கதரிசியின் இடத்துல என்ன காணப்படணும்? அவர் கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்க வேண்டும். இயேசு கற்றுக் கொடுத்தார். இரண்டாவது, ஒரு தீர்க்கதரிசியின் இடத்துல காணப்பட வேண்டியது என்னவென்றால் எதிர்காலத்தை குறித்து மறைவானவற்றை வெளிப்படுத்துவது. Foretelling the future. Foretelling the future. இயேசு கிறிஸ்து எதிர்காலத்தை குறித்து அவர் பிரசங்கித்தார், தீர்க்க தரிசனம் உரைத்தார். உபாகமம் 28, 29 அதிகாரங்களை நீங்க வீட்டை போய் வாசிக்கணும். உபாகமம் 28 அதிகாரம் முதல் 15 வசனத்திலே தேவன் மோசே கூடாக தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறார். என்ன? இந்த கற்பனைகளை நீ உன் வாழ்க்கையில கை கொண்டாள். அம்மாவை சாட்டேலாம், அப்பாவை சாட்டேலாம், அக்கா அண்ணாவை சாட்டேலாம், தம்பி தங்கச்சியை சாட்டேலாம், சின்னம்மா பெரியம்மா வந்தம்மா போனம்மா அந்தாச்சி பொன்னாச்சி சாட்டேலாம். உண்ணாச்சி உண்ட வாழ்க்கை உண்ணாச்சி. நீ உண்ட வாழ்க்கையில எதை தெரிந்து கொள்கிறாயோ அதன் பலனை நீ அடைவாய். நன்மையை தெரிந்து கொண்டா உனக்கு வாழ்வு, சாபத்தை தெரிந்து கொண்டா உனக்கு அழிவு. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். முதல் 15 வசனத்திலே ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நீ என்ற கற்பனையின்படி, என்ற வார்த்தையின்படி, நான் உனக்கு காட்டுகிற வழியின்படி நீ நடந்தா நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆனால் 16 வசனத்தில் இருந்து அவர் தொடங்குகிறார், நான் உனக்கு காட்டுற வழியில நீ நடக்கலையா உனக்கு சாபம். ஒரு சில வசனங்களை நான் சீக்கிரமா நான் பேசிக்கொண்டு போகிறேன், வாசித்து கொண்டு போக போகிறேன். நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஏன் இந்த வாழ்க்கையில இந்த காரியம்? இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின் படி, 15 வசனம், கட்டளைகளின் படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு இப்ப தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அவர் சத்தத்துக்கு செவி கொடாதே போனாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு, யாருக்கு? தேவனுடைய ஜனங்களுக்கு பலிக்கும். 16 வசனத்துல நீ ஆண்டவருடைய கற்பனைகளை மீறி நடந்தா நீ பட்டணத்திலே சபிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ வாழ்ற கிராமத்தில் உன்னால வாழ இயலாது. எல்லா ஜனங்களும் உன்னை எதிர்க்கிறார்கள். உன் சத்துருக்களுக்கு முன்பாக நீ முறிய அடிக்கும்படி கர்த்தர் செய்வார். ஒரு வழியாய் அவர்களுக்கு எதிராக புறப்படுவாய், 7 வழியாய் அவர்களுக்கு முன்பாக ஓடி போவாய். எத்தனையோ பேர் மெயின் ரோட் இருக்கு, மெயின் ரோட்டால போறல்ல, எத்தனையோ வீடுகளை பைபாஸ் பண்ணி வர்றதுக்காக அந்த ஒழுங்கைக்குள்ளால விழுந்து, இந்த மூளைக்குள்ளாக விழுந்து, இந்த வளவுக்குள்ளால பாஞ்சி. ஏன் உனக்கு இது? 7 வழியாய் அவர்களுக்கு முன்பாக ஓடி போவாய். நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் தமிழனே நீ சிதறண்டு போவாய். இருக்கா இந்த உலகத்துல தமிழன் இல்லாத பட்டணம், தேசம் எதுவும் உண்டா? 26 1990 ஆண்டிலே இந்த காரியம் மட்டக்களப்பிலே நிறைவேறினது. உன் பிணம்
ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் இரையாகும். அவைகளை விரட்டுவார் இல்லாதிருப்பார்கள். எத்தனை பேருக்கு தெரியும் 90ஆம் ஆண்டு 91ஆம் ஆண்டு எத்தனையோ பேர் இந்த பட்டணத்திலே இந்த வீதிகளிலே கொண்டு குவிக்கப்பட்டார்கள். எவராலும் மரித்திருக்கிற சடலத்தை கூட எடுத்து வீட்டுக்குள்ளே இல்லை என்றால் சவக்காலையிலே அடக்கம் பண்ண முடியாத ஒரு நிலை உண்டானது. நாய்களும் காகங்களும் மனுஷனுடைய பிணங்களை ரோட்ல வச்சு சாப்பிட்டது. எத்தனை பேருக்கு இது தெரியும்? இந்த இருக்கு ஐயா பைபிள்ல, இந்த இருக்கு ஐயா பைபிள்ல. இப்ப நான் சொல்றத கேளுங்க. 30ஆம் வசனம், பெண்ணை உனக்கு நியமிப்பாய், வேறொருவன் அவளுடன் சயனிப்பாய். எத்தனை ரேப் கேஸ், எத்தனை ரேப் கேஸ். இப்பதான் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு ஐயா போயிட்டார் மிடில் ஈஸ்டுக்கு. ஆமிக்காரன் IPKF வந்து ரேப் பண்ணிட்டு போயிட்டான். இங்க பாருங்க பைபிள்ல, நான் நீங்க வாசிங்க பைபிள்ல. பெண்ணை உனக்கு நியமிப்பாய், வேறொருவன் அவளுடன் சயனிப்பான். வீட்டை கட்டுவாய், அதிலே குடியிருக்க மாட்டாய். மட்டக்களப்புல எத்தனை வீடுகளை இந்த ராணுவங்களும், இந்த மட்டக்களப்புல எத்தனை வீடுகளை இயக்கங்கள் சொந்தக்காரர் இடத்துல இந்த பலாத்காரமாய் எடுத்து அவங்களோட தங்கட கேம்ப வச்சிருந்தாங்க. நீ வீட்டை கட்டுவாய், அதிலே குடியிருக்க மாட்டாய். திராட்சை தோட்டத்தை நாட்டுவாய். திராட்சை தோட்டம் இல்ல, தென்னை மரம், மாமரம், முந்திரிய மரம் நாட்டுவாய், அதன் பலனை அனுபவிக்க மாட்டாய். நடக்கலையா? நடந்ததா? நடக்கலையா? 31வது வசனம், உன் மாடுகள் உன் கண்களுக்கு முன்பாக அடிக்கப்படும். கோழி அடிக்கலையா? உன் ஆட்டை கொண்டு போகலையா? ராணுவம் கொண்டு போகலையா? பேசுங்க என்னோட. கடலுக்கு போய் மீனை பிடிச்சிட்டு கரைக்கு வந்தோடனே ஆமிக்காரன் தன் இஷ்டம் போல தனக்கு வேண்டியதை கொண்டு போகலையா? சொல்லுங்க தான். உன் மாடுகள் உன் கண்களுக்கு முன்பதாக அடிக்கப்படும், நீ அதில் ஒன்றும் புசிப்பதில்லை. உன் கழுதை உனக்கு முன்பாக கொள்ளையிட்டு கொண்டு போகப்பட்டு உனக்கு திரும்ப அகப்படாமற் போகும். உன் ஆடுகள் உன் சத்துருக்களுக்கு கொடுக்கப்படும், விடுவிப்பார் ஒருவரும் உனக்கு இல்லாதிருப்பார்கள். 32ஆம் வசனம், உன் குமாரர் உன் குமாரத்திகளும் அந்நிய ஜனங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். அவர்களை காண உன் கண்கள் நாள்தோறும் பார்த்து பார்த்து பூத்து போகும். என்ற புள்ள வரல பிரதர், வரும் பிரதர், உயிரோடு அங்கே இருக்கிறான் பிரதர், அவன் வருவான் பிரதர், ஜெபிங்க பிரதர். எஸ், உன் கையில் பலன் இல்லாதிருக்கும், உன்னால் எதுவும் செய்ய முடியாது. 33, உன் நிலத்தின் கனியும் உன் பிரயாசத்தின் பலனையும் நீ அறியாத ஜனங்கள் புசிப்பார்கள். அந்த காலங்கள்ல அவன் வந்து பூந்தானண்டா உங்கள்கிட்ட கேட்டா இளநியா ஆயிரான் இல்ல, அவனுக்கு இஷ்டமானது அவன் செய்துட்டு போறான். எல்லாம் பைபிள்ல இருக்கு. உன் பிரயாசத்தின் பலனை நீ அறியாத ஜனங்கள் புசிப்பார்கள். நீ சகல நாளும் ஒடுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டும் இருப்பாய். 41வது வசனம், நீ குமாரரையும் குமாரத்திகளையும் பெறுவாய், ஆனால் அவர்கள் உன்னோட கூட இரார்கள். உண்ட புள்ள இப்ப எங்க இருக்கு? உன் மகன் எங்க? உன் மகள் எங்க? இந்தியாவில் அகதி கேம்ப்ல, கனடாவில், அமெரிக்காவில், யூகேல. எல்லாம் பைபிள்ல இருக்கு. நீ பிள்ளை பெறுவா, உன் பிள்ளை உன்னோட இருக்காது. ஒரு தாய் தகப்பண்ட ஏக்கம் என்ன? தண்ட பிள்ளைகள் தன்னோட இருக்கும். You read the Bible and know for yourself. நீ குமாரரையும் குமாரத்திகளையும் பெறுவாய், ஆனாலும் அவர்கள் உன்னோட இரார்கள். அவர்கள் சுரைப்பட்டு போவார்கள். கிழவன் என்று முகம் பாராமலும் வாலிபன் என்று இறங்காமலும் இருக்கும் கொடிய முகம் உள்ளதும். இப்ப 50வது வசனத்துக்கு வாங்க. உனக்கு தெரியாத பாஷையை பேசுகிறதுமான ஜாதியை வெகு தூரத்தில் உள்ள பூமியின் கடையாந்திரத்தில் இருந்து கர்த்தர் உன்மேல் என்னவாம்
கழுகு பறக்கிற வேகம்ண்டா பிளேண்ட வேகத்தில் யார் வந்தது 90ஆம் ஆண்டு? IPKF. என்ன தமிழாமன் பேசினான். நாங்கள் நினைச்சேன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே நம்ம வேளை தமிழ் பேசுகிறவன், அவன் நமக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்கிறான், நம்ம காப்பாற்ற வந்திருக்கிறான். நாங்கள் எல்லாரும் ரோட்டில் இருந்து அவன் வரக்குள்ள எங்களுக்கு விடிவு காலம் வந்துட்டு, எங்களுக்கு பாதுகாப்பு வந்துட்டு. ஆனால் அவன் என்னத்துக்கு வந்தான்னு உனக்கு தெரியா. அவன் பிள்ளைகளை கற்பழித்தான், வாலிபர்களை கொலை செய்தான், கிழவன் என்றும் பாராமல் கழுத்தை அறுத்தார்களோ இல்லையோ. இது தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் உரைத்தார். உபாகமம் 31ஆம் அதிகாரம் 19-21 வசனம். இப்பொழுது நீங்கள் இந்த பாட்டை எழுதி கொண்டு இதை இஸ்ரவேல் புத்திரருக்கு படிப்பித்து, இந்த பாட்டு எனக்கு சாட்சியாக இஸ்ரவேல் புத்திரருக்குள்ள இருக்கும்படி இதை அவர்கள் வாயில் வழங்க பண்ணுங்கள். நான் அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் அவர்களை பிரவேசிக்க பண்ணின போது, உனக்கு இந்த வாழ்க்கையில யுத்தத்தை நிறுத்தின பிறகு, உன்னுடைய வாழ்க்கையில கண்ணீரை நான் நிறுத்தின பிறகு, உன்னுடைய வாழ்க்கையிலே நான் செழிப்பை கொடுத்த பிறகு, உனக்கு ஒரு தொழிலை நான் கொடுத்த பிறகு, உனக்கு நான் கல்வியை புகட்டின பிறகு, நீ திருமணம் முடித்த பிறகு, அவர்கள் புசித்து திருப்தியாகி கொழுத்து போயிருக்கும் போது அவர்கள் வேறே தேவர்களிடத்தில் திரும்பி கோபம் ஊட்டி என் உடன்படிக்கையை மீறுவார். தீர்க்க தரிசனம் இது நடக்கும்னு சொன்னார். அதுக்காகத்தான் நாங்கள் இந்த ஆராதனையில் உங்களை அவருடைய சமூகத்துக்குள்ள இழுக்கிறோம். அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் அவர்களை தொடரும். அவர்கள் சந்ததியாரின் வாயில் மறந்து போகாதிருக்கும் இந்த பாட்டே அவர்களுக்கு விரோதமாக சாட்சியாய் இருக்கும். இன்றைக்கு நான் பேசிட்டேன்ல, இந்த வார்த்தை நீ ஏற்றுக்கொள்றியோ இல்லையோ, நீ கேட்டுட்டால இந்த வார்த்தை உனக்கு எதிரா சாட்சி சொல்ல போகுது. எனக்கு எதிராக சாட்சி சொல்லும், உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் அவர்களை பிரவேசிக்க பண்ணாதிருக்கிற இப்பொழுதே அவர்கள் கொண்டிருக்கும் எண்ணம் இன்னது என்று அறிவேன் என்றார். இப்ப நாம் பேசிக்கொண்டிருக்கிற இந்த நிமிஷத்துல உங்களோட உள்ளத்துல சில எண்ணங்கள் இப்ப வந்தது. ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? இப்ப உங்க உள்ளத்துல வந்த எண்ணத்தையும் நான் எனக்கு தெரியும். அநேகர் இன்று ஆண்டவருக்கு முன்பதாக சந்தர்ப்பவாதிகள். தங்கட காரியம் ஆகும் மட்டும் கடவுள், தங்கட காரியம் ஆகும் மட்டும்தான், தங்களுக்காக வாழ, எந்த குடும்பம், எந்த தொழில், எந்த வீடு, எந்த வாழ்க்கை, நான் நல்லா இருந்தா அது போதும். தேவன் உனக்கா அதற்காக உன்னை அழைக்கல. கோதுமை மணியானது விழுந்து சாகாவிட்டால் அது தனித்திருக்கும். எதுக்குமே உனக்கு எவனுக்குமே உண்ட வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்காது. ஆனால் அது விழுந்ததே ஆகில், அது செத்ததே ஆகில், அது மிகுந்த பலனை கொடுக்கும். ஒரு சின்ன கடுகு விதைதான் இயேசு சொன்னார். அது நீங்க போத்தல்ல போட்டு குசினியில வைக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனா அந்த ஒரு சின்ன கடுகை எடுத்து ஒரு பாத்தி போட்டு இந்த கடுகை வளர்த்து விதைத்து தண்ணீர் பாய்ச்சி அது வளர விட்டுட்டீங்களா, அது பெரிய மரமாகி அநேக கோட்டாங் குஞ்சுகளை, அநேக விதமான பறவைகள் இளைப்பாறுகிற ஒரு ஸ்தலமாய் அது மாறும் என்று இயேசு சொன்னார். நீதான் அந்த கடுகு விதை. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 37 முதல் 39 வசனத்தில் இயேசு சுவாமி எருசலேமை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்தார். என்ன? இந்த எருசலேம் ஆண்டவருடைய ஆலயத்தை பார்த்து சொன்னார், இது ஒரு நாள் இடிஞ்சு தரமட்டமாகி ஒரு கல்லுக்கு மேல ஒரு கல் இருக்கா. நம்பவே இல்லை.
நம்பவே இல்லை இப்படி நடக்கும் என்று. எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகின் கீழ் கூட்டி சேர்த்துக் கொள்ளுமா வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லை. நான் என்னுடைய ஊழியக்காரனை உன்னிடத்திலே அனுப்பும் போது நீ அந்த ஊழியனை கனம் பண்ணுவதில்லை, நீ அந்த ஊழியனை மதிப்பதில்லை. எருசலேமுக்கு இந்த பெரிய அழிவு எதனால் வந்தது தெரியுமா? ஊழியக்காரனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை, கனத்தை கர்த்தருடைய சொந்த ஜனம் கொடுக்கவில்லை. தீர்க்கதரிசிகளை மதிக்கவில்லை. இயேசு சொன்னார், நீங்க செய்ய செய்ய செய்ய, நீங்க பேச 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 நான் உங்களுக்கு தீங்கு வரக்கூடாது என்று. எப்படி ஒரு கோழி தன் குஞ்சுகளை தன் இறக்கைகளை சேர்த்து காக்குவது போல நான் காத்து வந்தேன். ஆனா நீங்களோ இன்னும் துணிகரமா பேசுறீங்க. நான் அனுப்புற என்னுடைய தீர்க்கதரிசிகளை கொலை செய்றீங்க. ஆகவே நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கு மனதில்லாமல் இருந்தது. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவ பிரசன்னம் உன்னை விட்டு நீக்கப்படும். நீங்க சர்ச்சுக்கு வந்துட்டு போவீங்க, but you can never experience God's presence. ஆவியானவர் இல்லாட்டி உன்னால் ஜெபிக்க இயலாது, துதிக்க இயலாது, வேதம் வாசிக்க இயலாது, எதுவும் செய்ய இயலாது. மத்தேயு 24:4 முதல் 31 வசனங்கள். கடைசி காலங்களிலே என்ன நடக்கும் என்று இயேசு சொன்னார். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போகும். அதுல தொடர்ச்சி இந்த வருது. என்ன சொன்னார்? ஏய், எந்த ஊழியக்காரனை நீ மதிக்கலாம் போனியா? இவ்வளவு நாள் நான் உன்னை பாதுகாத்தேன், இனிமேல் ஏலாது. என்ன நடக்க போகுது? இந்த ஆலயம் யூதர்களுக்கு இருந்ததான கௌரவம் அதுதான் அதுதான் ஆண்டவர் சொன்னார், ஒரு கல்லு மிஞ்சாது. யாருமே அதை நம்பல, யாருமே அதை நம்பல. இயேசு மரித்து உயிரோடு எழுந்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு இன்னொரு 40 ஆண்டுகளுக்குள்ளே எல்லாம் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. இப்போ ஒரு சுவர் மாத்திரம் மிஞ்சி இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு சுவர் மாத்திரம். எத்தனையோ லட்சக்கணக்கான யூதர்கள் ஹிட்லரினாலே கொலை செய்யப்பட்டார்கள். இதுதான் தண்டனை, அழித்தார். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கு உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். இயேசு அவருக்கு பிரதித்திரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். 6வது, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கேள்விப்படுறீங்களா? இப்ப யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கேட்கிறீங்களா? கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் நடக்குதா? ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும். சரியா? பஞ்சங்கள் உண்டாகும். சரியா? கொள்ளை நோய்கள் உண்டாகும். சரியா? பூமி அதிர்ச்சி உண்டாகும். சரியா? பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகள் எல்லாம் வேதனைகளின் ஆரம்பம் மாத்திரம். அப்பொழுது உங்களுக்கு உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் என்னவாம் பகைக்கப்படுறீங்களா?
அப்பொழுது அநேகர் இடறல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் சபைக்குள்ள நடக்கும். சபைக்குள்ள இருக்கிறவன் ஒருவனை ஒருவன் காட்டி கொடுப்பான். இவங்களும் விசுவாசி அவங்களும் விசுவாசி, என்ன கொள்ளாத அவங்களை கொண்டுட்டு போ. காட்டி கொடுப்பார்கள், இடறல் அடைவார்கள், காட்டி கொடுப்பார்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதி ஆவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். எவ்வளவு உண்மை! யாரையும் யோசிக்க வேண்டாம், உங்களை யோசிங்க. சனிக்கிழமையில நடக்கிற 6 மணிக்கு நடக்கிற உபவாச ஜெபத்துக்கு வாரீங்களா? ஒரு கிழமையில எங்கனாலும் ஒரு நாளாகிலும் உபவாசத்துக்கு வாரீங்களா? புதன்கிழமை காலம்பர நடக்கிற உபவாசத்துக்கு நீங்க வாரீங்களா? உங்களுக்கு உங்களோட குடும்பத்துக்கு ஒரு நாள் ஒரு கிழமையில உபவாசம் பண்றீங்களா? ஜபிக்கிறீங்களா? பைபிள் வாசிக்கிறீங்களா? ஊழியம் செய்றீங்களா? இப்ப கடைசி காலங்களில் ஆண்டவருடைய ஜனங்கள் மேலே தேவன் மேலே கொண்டிருக்கிற அன்பு தணிந்து போகும். முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவன் தான் யார் ரட்சிக்கப்படுவான் இயேசு சொன்னார். தொடக்கம் எப்படி இருக்கட்டும், முடிவு கடைசி நிமிஷத்துல நீ இயேசுவை மறுதலித்தா நீ நரகம் போற. அதுதான் கடைசி நேரத்தில் இவ்வளவு காலம் உபத்திரப்பட்டியே, இவ்வளவு காலம் உன்னை கத்தருக்காய் நின்றுட்டு இந்த கடைசி நேரத்தில் இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக நீ இயேசுவை மறுதலிக்கலாமா? இயேசுவை நீ காட்டி கொடுக்கலாமா? மத்தேயு 16:21 இயேசுவாமை தன்னை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனமாய் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையொன்று 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தங்கள் சீஷர்களுக்கு சொன்னார். தன்னோட வாழ்க்கையில என்ன இனிமேல் நாளைக்கு நடக்க போகுது, நாளை என்றைக்கு என்ன நடக்க போகுது, என்ன 3 நாளையால என்ன நடக்க போகுது, அதை தொடர்ந்து 40 நாட்களால் என்ன நடக்க போகுது என்பதை இயேசு தம் சீஷர்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொன்னார். He was a prophet. மாற்கு 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், எல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3ஆம் நாள் வரைக்கும் உயிர்த்தெழுந்த வேண்டியதாக இருக்கும் என்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். மாற்கு 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நீங்கள் நோட் பண்ணி வைங்க. அங்கேயும் அவர் சொன்னார். 3வது, இதோட நான் முடிக்கிறேன். ஒரு தீர்க்கதரிசி அவன் நியாயம் விசாரிக்கிறவனாய் காணப்படுவான். கடைசியாக இயேசு சுவாமி இதுவரைக்கும் ஒரு குழந்தையாய் வந்தார், கல்வாரியிலே மரித்து தேவகுமாரனாய் உயிரோடு எழுந்தார். இனிமேல் அவர் நியாயம் தீர்க்க போகிறவராய் வரப்போறார். இன்னும் அவர் நியாயம் தீர்க்கிறவராய் இல்லை. இப்ப பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருந்து உங்களுக்காக எனக்காக கோழி தன் குஞ்சுகளை சேர்த்து அனுப்பது போல எங்களுக்காக ஜெபம் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஜெபம் தான் உன்னை தக்க வச்சு கொண்டிருக்கு. உண்ட கட்டித்தனம் இல்ல, உண்ட ஜெபம் இல்ல, உண்ட பரிசுத்தம் இல்ல. அவருடைய ஜெபம் இயேசு உனக்காய் இந்த நாளிலே கூட இப்ப கூட அவர் பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார். அந்த ஜெபம் தான் உன்னை பாதுகாக்குது. அந்த ஜெபம் தான் உனக்கு தொழிலை தந்திருக்கு. அந்த ஜெபம் தான் உன்னை போஷிக்குது. உண்ட கட்டித்தனம் இல்லை. ஆனா அவருடைய நிலைமை மாற போகிறது. இயேசு சீக்கிரமாய் மத்திய ஆகாயத்திலே அவர் 1000 தேவ தூதர்களோடு வந்து இறங்க போகிறார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருக்க, பின்பு உயிரோடு இருக்கும் நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் என்றென்றைக்கும் நாம் அவரோடு கூட இருக்க போகிறோம். அதுக்கு பிறகு இயேசு மேசியாவாய் இருக்க மாட்டார். அதுக்கு பிறகு இயேசு பரிந்து மன்றாடுகிறவராய் இருக்க மாட்டார். அதுக்கு பிறகு இயேசு நியாயாதிபதியாய்த்தான் இருப்பார்.
தானியேல் 12ஆம் அதிகாரத்தை வீட்டை போய் வாசியுங்க. இயேசு சுவாமியை குறித்து எப்படி இந்த உலகத்திலே கடைசி காலங்களிலே அவர் நியாயம் விசாரிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு 25ஆம் அதிகாரத்தை வீட்டை போய் வாசியுங்க. அங்கேயும் இயேசு 3 உவமைகளை சொல்லுகிறார். 10 கன்னிகைகள், 5 தாலந்துகளை குறித்து பேசுகிறார். அதுக்கு பிறகு பேசுகிறார் எப்படி ஒரு நாள் வருகிறது, ஆடுகளையும் செம்மறி ஆடுகளை, இது 2 சபைக்குள்ள இருக்கு, ஆடும் இருக்கு செம்மறி ஆடும் இருக்கு, அதை அவர் வேறு பிரிப்பார். இப்ப நீ ஆடா செம்மறி ஆடா? எனக்கு தெரியா. அன்றைக்கு அவர் நியாயாதிபதியாக இருந்து செம்மறி ஆடுகளை மாத்திரம் அவர் தனக்கண்டெடுத்து ஆடுகளை தள்ளிவிடுவார். இட்ஸ் அப் டு யூ. வெளிப்படுத்தல் 22:12, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. கடைசியாக இயேசு சொன்னார், நான் போகிறேன். மாற்கு 16ஆம் அதிகாரம், நான் போகிறேன், நான் விட்டு செல்லுகிற ஊழியத்தை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள். கொரிந்தியரில் பார்க்கிறோம் 9ஆம் அதிகாரத்திலே எங்களுக்கு ஆண்டவர் வரங்களை கொடுத்திருக்கிறார். இயேசுவினுடைய ஊழியத்தை தொடர இயேசு தீர்க்கதரிசியாய் வந்தார். அவர் போதித்தார், அவர் தைரியமாய் பேசினார், அவர் நியாயம் விசாரிப்பார். இது அவருடைய ஊழியம். விளங்கிட்டான்? அந்த ஊழியத்தை செய்ய கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஆமென். நீங்க அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே எனக்காக நீர் என்ன வைத்திருக்கிறீர், என்னை குறித்து உம்முடைய சித்தம் என்ன, என்னுடைய எதிர்காலம் எப்படியாய் காணப்படும், எனக்கு நீர் எனக்கு வெளிப்படுத்தும், என் சித்தம் அல்ல உம் சித்தத்தை வெளிப்படுத்தும் உண்டு நீங்க சொல்லி பாருங்க. படிப்படியாய் உங்களை குறித்து அவர் பேசுவார். உங்களுக்கு அவர் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் வைத்திருக்கிற அவருடைய திட்டத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இஸ் a prophet. அவர் உங்களோடு கூட பேசுவார். சின்ன சாமுவேலோடு கூட பேசினார், ஏலி தாத்தாவோடு பேசல. சின்ன சாமுவேலோடு கூட பேசினார், ஏலி தாத்தாவின் இடத்துல இருந்த பிள்ளைகளோட பேசல, ஆசாரியரோட பேசல. எந்த உள்ளம் பேசும் அடியேன் நான் கேட்கிறேன் என்று சொல்லுகிறதோ அவர்களோடு ஆண்டவர் பேசுவார்.